நிகழ்வுகள். தேசிய அளவில் நடைபெறும் ரெஸ்டோபால் போட்டியில் முதல் முறையாக புதுச்சேரி அணி பங்கேற்பு. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் நடக்கவுள்ள தேசிய அளவிலான செஸ்டோபால் போட்டி வரும் 7/6/2024 முதல் 9/6/2024 வரை நடைபெற உள்ளதால் இப்போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் அளவில் 30 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி செஸ்டோபால் அசோசியேஷன் தலைவர் TR வீரா மற்றும் செயலாளர் தெய்வமணி மற்றும் அணியின் சட்ட ஆலோசகர் கார்த்திக் வாழ்த்துரை வழங்கினார். வழக்கறிஞர் CT ரமேஷ் அவர்கள் அணியின் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி, செவிலியர் கல்லூரி முதல்வர் ராஜலட்சுமி, வழக்கறிஞர் ஏசுராஜா வெங்கடேசன் சிறப்புரை ஆற்றினார். சிறப்பு பயிற்சியாளராக காவலர் முனுசாமி மற்றும் வழக்கறிஞர் தமிழ் மன்னன், மேலாளர் பாலமுருகன், ரகுபதி, ராஜமூர்த்தி, சரவணன் ஆகியோர் சிறப்பாக அணியை வழி அனுப்ப உள்ளார்கள். புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்க தலைவர் ஸ்டாலின் விளையாட்டு வீரர்களுக்கு ஃபார்ம் 2 சான்றிதழை வழங்கி வாழ்த்துக்களை கூறினார். புதுச்சேரி டேக்வாண்டோ சங்கம் சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு அங்கீகார சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்க தலைவர் ஸ்டாலின் வீரர்களுக்கு ஃபார்ம் 2 எனப்படும் அங்கீகார சான்றிதழை வழங்கி வாழ்த்துக்களை கூறினார். இந்த நிகழ்வில் சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் அரவிந்த், சர்வதேச நடுவர் பகவத் சிங், அமைப்பு செயலாளர் நந்தகுமார் கலந்து கொண்டனர். சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் கூறியதாவது: விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு, உயர்கல்வியில் இடஒதுக்கீடு அரசால் வழங்கப்பட்டு வருகின்றது. சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு ஃபார்ம் 1, தேசிய போட்டி ஃபார்ம் 2, மண்டல பல்கலை போட்டி ஃபார்ம் 3, SGFI போட்டி ஃபார்ம் 4 ஆகியவை அரசு சார்பில் வழங்கப்படுகின்றது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கு புதுச்சேரி அரசு உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சென்டாக் மூலம் இடஒதுக்கீட்டில் பல்வேறு மதிப்பெண்கள் வழங்கி ஊக்குவித்து வருகின்றது. பயிற்சி பெறும் விளையாட்டு சங்கங்கள் உண்மையானவையா, அது மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டவையா என தெரிந்து கொள்ள https YASGovernIn மற்றும் https Olympic.in என்ற இணையதளத்தில் இலவசமாக தெரிந்து கொள்ளலாம். புதுச்சேரி மாநில விளையாட்டுத்துறைக்கு நேரடியாக சென்று உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளலாம். புதுச்சேரி 45 அடி சாலையில் புதியதாக அமைக்கப்பட்ட குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி 45 அடி சாலை ராஜராஜேஸ்வரி நகரில் குழந்தைகள் நல மருத்துவர் பிரியாவின் குழந்தைகள் நல சிகிச்சை மையம் புதியதாக இன்று திறக்கப்பட்டது. இந்த குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர் பிரியா, மருத்துவர் விஜய் ஆகியோர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மருத்துவர் பிரியா குழந்தைகளுக்கு சிகிச்சையை துவக்கி அதற்கான ஆலோசனையும் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழு நிர்வாக இயக்குனரும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவருமான VPS ரமேஷ்குமார் மற்றும் தொழில் அதிபர்கள், மருத்துவர்கள், சப்தகிரி குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த மையம் திங்கள் முதல் சனி வரை தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 5:30 மணி முதல் இரவு 10 மணி வரையும் செயல்பட உள்ளது.
ஆட்சியாளர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சிவா எம்எல்ஏ பேட்டி. மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக மருத்துவர் அணி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவா, புதுச்சேரியில் ஆளும் கட்சி சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள்தான் ஆட்சி செய்கின்றனர். 22 எம்எல்ஏக்கள் பலத்தோடும் மத்திய அரசின் அதிகாரத்தோடும் மாநில காவல்துறையின் முழு பங்களிப்போடும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தேர்தலை சந்தித்தது. இருப்பினும் ஏன் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தார்கள் என சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரி மக்கள் எம்எல்ஏவை தேர்வு செய்கின்றனர். அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆனால் எம்எல்ஏக்கள் முதலாளிகளாக மாறிவிட்டனர். பொதுப்பணித்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கிவிட்டனர். துறைமுகத்தை தனியார் மயமாக்கிவிட்டனர். மின்துறை, துறைமுகம் தனியார் மயமாக்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். புதுச்சேரிக்கு இழைத்துள்ள அநீதிகளை திரும்ப பெற வேண்டும். ஏழை எளிய மக்கள் உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்துள்ளது. ஆனால் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளையே திறக்கவில்லை. புதுச்சேரியில் முரண்பட்ட அரசு என்பதால் அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக மக்கள் வாக்களித்துள்ளனர். மக்களுக்கு கிடைத்த ஜனநாயக ஆயுதம் மூலம் பதிலளித்துள்ளனர். முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கூட தங்கள் தொகுதிகளில் கூடுதலாக வாக்குகளை பெற முடியவில்லை. ஆட்சியாளர்கள் வேண்டாம் என மக்கள் முடிவு செய்துவிட்டனர். ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொண்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் வாங்கலாம். இல்லாவிட்டால் டெபாசிட் கூட பெற முடியாது என்று சிவா தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக உட்பட பல வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்து விட்டார்களே என்ற கேள்விக்கு அரசியல் பேசும்பொழுது காமெடி செய்ய வேண்டாம் என சிவா பதிலளித்தார். செயல்படணும். ஓனர் ஆகிடக்கூடாது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஓனர் ஆகிட்டாங்க. எலக்ட்ரிசிட்டியை விற்கிறது, பொதுத்துறை நிறுவனங்களை யாரையும் கலக்கா கொள்ளாமல் எந்த முடிவு எடுக்கிறது, புதுச்சேரியினுடைய துறைமுகம் இன்னைக்கு காலாவதியாக போய் தனியார் மயமாக ஆக்கியிருக்கிறது. இன்னமும் சொல்கிறோம், இதெல்லாம் அவங்க திருத்தி காட்டா, புதுச்சேரி துறைமுகத்தை மீட்காட்டா, மின்துறையில் அவங்க தலையிட உடனடியாக நிறுத்திக்கணும். புதுச்சேரிக்கு அவங்க இழப்பீடு செய்ய அவங்க இழைத்திருக்கின்ற அநீதியெல்லாம் திரும்ப பெறணும். முதல்ல இன்றைக்கி ரேஷன் கடைன்றது ஒரு பெரிய இஷ்யூவாக நான் நினைக்கல. ஆனால் மக்களுடைய அடித்தட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மத்திய அரசு உணவு பாதுகாப்பு சட்டமே கொண்டாந்துருக்கான். அந்த சட்டத்தை நீ துச்சமாக மதிக்கிற. இங்கே ரேஷனை கூட கடை கூட இல்லாத பண்ணுற. பிரதமருடைய திட்டம்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு இந்தந்த பொருட்கள்லாம் சேர்ந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மற்ற மாநிலத்தோட விளம்பரத்தையும் இந்த பாண்டிச்சேரியில் போடுற அதையும் மக்கள் பார்க்குறாங்க. இப்படி பல்வேறு நிலைகளில் முரண்பட்ட ஒரு அரசு. அதனால தான் இந்த மக்கள் முழுமையாக இருந்து இந்த அரசுக்கு எதிர்ப்பான ஓட்டு, இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பான ஓட்டு, இது மத்திய அரசுக்கு எதிர்ப்பான ஓட்டு, மோடிக்கு எதிர்ப்பான ஓட்டு. புதுச்சேரி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மனுஷனை பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால் கிடைத்த மிகப்பெரிய அவங்களுக்கு கிடைச்ச ஆயுதம் அதுதான். ஜனநாயக ஆயுதம் வாக்களிப்பு மூலமாக பதில் கொடுக்க நினைச்சது கொடுத்துட்டாங்க. புதுச்சேரி அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்திருக்காங்க. நம்பிக்கை இருந்தா முதலமைச்சர் 2 தொகுதி ஏன் சார் தோக்குறாரு? அவர்கிட்ட ஒரு 3 தொகுதின்னு சொல்லுவாங்க. இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி சொல்லுவாங்க. அது இரவல்வான தொகுதி. ஏனம் அதை கணக்கில் வச்சுக்காது. இதெல்லாம் 2 இல்லை. ஒரு அமைச்சர் கூட 10 ஓட்டு கூட வாங்க முடியல. ஒரு எம்எல்ஏ கூட, ஒரு பிஜேபி எம்எல்ஏ கூட, ஒரு என்ஆர்கட்சி எம்எல்ஏ கூட, ஒரு சுயேட்சை எம்எல்ஏ கூட, ஒரு நியமன எம்எல்ஏ கூட ஒரு 10 ஓட்டு இந்த தொகுதியில் நான் கூட வாங்கி கொடுத்தோம் சொல்ல முடியலையே. மக்கள்கிட்ட தூரப்படாதான்னு அர்த்தம். இவங்க சொல்கிறத மக்கள் கேட்கல. உங்களுக்கு எல்லாமே தோற்று போச்சு. இவங்க மக்கள்கிட்ட போய் கேட்கக்கூடிய உங்கள் சித்தாந்தம் தோற்று போச்சு. நாங்கள் மக்களுக்கு உங்களாம் இந்த நன்மையெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யாயிடுது. நீங்கள் வேணவே வேணான்ற முடிவை மக்கள் எடுத்துக்கிறாங்க. சார், நம்ம அரசியலை பற்றி பேசினது நீ ஏன் சார் காமெடிலாம் பண்ணுறீங்க? அது சட்டமன்ற தேர்தல். இதுவே இது இப்போ என்னவோ அதை அவங்க திருத்திங்கன்னா டெபாசிட் வாங்கலாம். திருத்திலாம் வர தேர்தலில் டெபாசிட் எழுந்துருவாங்க. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி பகத்சிங் நகர் சிங்கம் பூங்கா தூய்மைப்படுத்தப்படும் பணி நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி பகத்சிங் நகர் சிங்கம் பூங்கா தூய்மைப்படுத்தப்படும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரண் பசுமை இயக்க தலைவர் பாஸ்கர் தலைமை தாங்கி துப்புரவு பணியை துவக்கி வைத்தார். அங்கன்வாடி ஆசிரியர்கள் ராஜலட்சுமி, செல்வி முன்னிலை வகித்தனர்.
மற்றும் இந்நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை ஆய்வாளர் கீர்த்தி, மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி ஜெயலட்சுமி, தன்னம்பிக்கை குழு எலிசபெத் ராணி, அங்கன்வாடி திட்ட அதிகாரி செல்வகுமார், ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் நளினி, மனித உரிமைகள் அமைப்பு மணிகண்டன் மற்றும் பலர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். துப்புரவு பணியில் ஏராளமான குப்பைகள் மற்றும் மது பாட்டில்கள் அகற்றப்பட்டன. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை நேரில் சென்று சந்தித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துகளை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் சுமார் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். தொடர்ந்து அவரை காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் பிரமுகரும் கலை மாமணியுமான டாக்டர் நமச்சிவாயம், வழக்கறிஞர் ராமலிங்கம் மற்றும் ராமமூர்த்தி, சதாசிவம், ஹரிதாஸ், தேவகுமார் ஆகியோர் வைத்தியலிங்கம் எம்பிக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்கள் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி பிறந்த நாளை ஒட்டி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து நாராயணசுவாமிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வைத்தியலிங்கத்திற்கு முன்னாள் மகளிர் ஆணைய தலைவி ராணி ராஜன் பாபு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துக்களை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் மாநில, மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முதலியார்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் பொறுப்பாளர், மாவட்ட தலைவர் கோபி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், நிர்வாகிகள் பலர் பொன்னாடை மற்றும் பூங்கொத்துகளை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
திரௌபதி அம்மன் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவம் கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மின் அலங்காரத்துடன் இரவு பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகின்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக அரியாங்குப்பம் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பெண்ணழைப்பும் அர்ஜுனன் வில் வளைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்று இரவு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரராக அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் காங்கிரஸ் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, மதிமுக தொகுதி தலைவர் செல்வராசு, மதியழகன், செம்பியன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலய திருப்பணி துவக்கத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பத்தை அடுத்த வீராம்பட்டினம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழுநீர் அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் கடந்த 2003ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த நிலையில் தற்பொழுது கோவில் திருப்பணிகள் துவக்க நிலையில் கும்பாபிஷேக விழா திருப்பணி குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கோவிலில் திருப்பணிகள் செய்வதற்காக ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் வரும் ஜூன் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை கோவில் திருப்பணி துவங்குவதற்கான பூமி பூஜை நடைபெறவுள்ளது. இதற்கான சிறப்பு பூஜை வீராம்பட்டினத்தில் இன்று நடைபெற்றது. இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை கும்பாபிஷேகம் திருப்பணி குழுவினர் செய்து வருகின்றனர். மேலும் தலைவர் காத்தவராயன் என்கின்ற மகாலிங்கம், கோவில் பொருளாளரும் நிர்வாக அதிகாரியுமான சுரேஷ், உபயதாரர்கள், மக்கள் குழு மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் செய்து வருகின்றனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்த சித்தர் பீடத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்த சித்தர் பீடத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் கோபூஜை, மகா சங்கல்பம், கலச ஆவாகனம், திதி நித்திய பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்து மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர். லலிதாம்பிகை வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் நிர்வாகிகள் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது.
பாஜக பிரமுகரின் தாயார் மங்கலட்சுமி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதி பாஜக பிரமுகர் தாமரை செல்வத்தின் தாயார் மங்கலட்சுமி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் உள்ள துப்புரவு தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பாஜக பிரமுகர் தாமரை செல்வம் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் ஆனந்தன், பாஜக பிரமுகர் மங்களம் முரளிதரன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் சரவணன், வாசுவி கிளப் விஜயன், பாண்லே பக்தவக்ஷலம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.